இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் காஞ்சி கதிரவன். ஒன்றே ஒன்றை மட்டும் தவிர்த்து நடந்த ஏனைய எல்லா நிகழ்ச்சிகளையும் சாங்கோத்து எனது அருமை நண்பனும் அரசகுமாரனுமாகிய மகேந்திரவர்மனுடைய பரந்த வீர மார்பில் மாலையாக்கி அணிவித்தான் கொடும்பாளூர் குமாரன் நிருபகேசரி. அந்த ஒன்று அஜந்தாவின் அந்த இரவு செய்தி. நிஜமான மகேந்திரவர்மன் என்றெண்ணி நிழலை தழுவி அனுபவித்து நீச்சம் கண்டு மூலத்தை அறிந்து மூச்சு பறிந்தாலே அந்த களங்கச் செய்தி. அது அஜந்தாவின் வேண்டுதல் என்று சொல்வதை விட ஆக்ஞை என்றும் சொல்லலாம். அந்த ஆக்ஞையை பல்லவ மகா அமாத்தியார் பழையாறை உத்தம பேரறிஞர் மூலம் இரகசிய பிரகடனமாக காதோடு காது வைத்த மாதிரி அறிவிக்கப்பட்டு விட்டது. நான் உயிரிடும் இருக்கும் வரைக்கும் மட்டுமல்லாது இறந்த பிறகும் கூட மகேந்திரவர்மனுடைய செவிகளுக்கு இந்த கசப்பான செய்தி எட்டிவிடக்கூடாது. என்னை பற்றி அவர் எவ்வளவு உயர்வாக தமது நெஞ்சில் பதித்து வைத்திருக்கின்றாரோ அந்த நினைவு அவரது கடைசி மூச்சு வரை நின்று நிலவ வேண்டும். இதுதான் அஜந்தாவின் பணிவான ஆக்ஞை. ஆனால் அதன் பிறகு அவள் தனது உடலை இருட்டுக்கே தியாகம் செய்து பல வெளிச்சங்களை வெளிக்கொண்டு வந்த ரகசியங்கள் மகா அமாத்தியர் மட்டுமே அறிந்து தொட்டு கும்பிடும் அசூயை காப்பியங்கள். அஜந்தா இது மகேந்திரவர்மனுடைய செவிகளில் விழுவதால் என்ன மாறுதல் நிகழ்ந்துவிடப் போகிறது? நீ அஜந்தா குகை ஓவியத்திலும் மேம்பட்டவள் என்றல்லவா போற்றி புகழ்வான். ஆனாலும் உள்மனத்து அடியில் உள்ளங்கி நெளியும் காகம். இதனை உள்ளுணர்வோடு அறிந்துதானே அஜந்தா ஆங்கையிட்டு விட்டால் மகா அமாத்தியாயரும் சிறிய பல்லவ மாதேவி சாருதேவியும் மட்டும் அறிந்த இந்த ரகசியம். அஜந்தாவின் இந்த திருமேனி தியாகத்தைக் கண்டு சாருதேவி கண்ணீர் மல்கியினாள். ஒரு பெண்ணின் இந்த பரிதாப துயரத்துக்காக மனதளவில் எத்தனை முறை அனுதாபித்திருக்கின்றாள். மகேந்திரவர்மன் நடந்த செய்தியை கேட்க கேட்க ஏதோ கனவுலில் சந்தித்து காண்கின்ற மாதிரியாக உணர்கின்றான். வியர்வை முத்துக்களாக அரும்பி வெடிக்கின்றன. இப்படியும் நடக்குமா? நடந்திருக்கிறதே. தன்னை போலவே இன்னொருவன், தன்னை போலவே கால வினோத பயிற்சி. எல்லாவற்றுக்கும் காரணம் ஓ கூணா, இதுவே உன் விஸ்வரூபமா? நவரத்தினங்களை கொண்டு வந்து அந்த இரகசிய ஓலையை மீண்டும் படித்து பார்க்கிறான். அவனை எந்த அளவுக்கு நம்பினோம்? குப்ஜ விஷ்ணுவர்த்தனா உன்னை அனுப்பி வைத்த புலிகேசியின் தைரியமே தைரியம். தோள்கள் துடிக்க, நாளங்கள் வெடிக்க ஆவேச வெறியுடன் சிந்தனையை பீத்து கொள்ளுகின்றான். நிருபகேசரியை நிதானமாக நோக்குகின்றான் மகேந்திரவர்மன். நிருபகேசரி, இந்த ரகசியத்தை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? நிருபகேசரி கண்களை மூடி ஒரு கணம் அஜந்தாவை தியானிக்கின்றான். வாய் மட்டும்தான் பேசுகின்றது. நமது மகா அமாத்தியார் ஒருவருக்கே புரிந்த விஷயம் அது. சில கணங்கள் மௌனம். இப்பொழுது சங்கீரணி ரேனாண்டில்தானே இருக்கின்றாள்? விக்கிரவர்மன் மறுமொழி கூறினான். ஒரு குறைவுமின்றி இருக்கின்றாள் மைத்துனரே. மௌனம் கண்களை விளங்குகின்றது. அஜந்தா நலமா? ஓ, நிருபகேசரியின் கண்மணிக்குள் ஒரு பவித்திரம். தீப்பந்தத்தில் அது எரிகின்றது. சொற்கள் நாவில் இருக்கின்றவரை முள்ளாய் தைத்து வெளிவருகின்றது போல முல்லைப்பூவாய் முதிர்கின்றன. நிரம்பவும் நலமாக இருக்கின்றார்கள். அவளுக்கு விஷயம் தெரியுமா? தெரியும். அவர்களுடைய உரையாடல்களை கவனித்து வந்த வாதாபி இளவரசி பானுச்சந்திரிகா அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனாலும் பேசப்படுவது ஆள்மாற்றாட்ட செய்தி என்கின்ற அளவில் அமைதியை கொடுத்தது. பானுச்சந்திரிகா, இதுவரை காஞ்சியில் நடந்திருக்கும் கசப்பான செய்தியை நீயும் சொல்லவில்லை. நீ சொல்லுவாய் என்று நான் எதிர்பார்த்ததும் தவறுதான். நீ எனக்கு உதவ முன் வந்ததே பெரிய விஷயம். ஒருவேளை இது உனக்கும் தெரியாமல் இருக்கலாம் அல்லவா? தெளிவான சாளுக்கிய மொழியில் பேசி வந்த மகேந்திரவர்மனை இடைமறித்த பானுச்சந்திரிகா, நான் சொல்லத்தான் இருந்தேன். சொல்வதற்காகவே இத்தனை தாவங்களையும் கடந்து ரகசியமாக வந்தேன். அதற்குள் அண்ணன் புலிகேசி வந்துவிடவே சொல்ல முடியாமல் போய்விட்டது. மீண்டும் வந்து சொல்லவே இருந்தேன். திரும்பவும் இவ்வாறு அமைந்துவிட்டது என்று கதறுகிற போது அவளது கயல் விழிகளில் கண்ணீர் முத்துக்கள் மன்னிப்பு கேட்டு உதிர்கின்றன. வருந்தாதே பானுச்சந்திரிகா, உன்னை நான் என்றுமே தவறாக நினைக்க மாட்டேன். சற்று முன் நீ எனக்கு அளித்த வாக்குறுதி நெஞ்சில் எழுதிய அஜந்தா ஓவியம். வாதாபி குமரியே, எனது நண்பர்கள் வந்ததை கூட நான் பாக்கியமாக கருதவில்லை. அவர்கள் தெய்வ சங்கல்பமாக உன்னை சந்தித்தார்களே, அதைத்தான் பெரிய பாக்கியமாக போற்றுகின்றேன். இனி நடக்க வேண்டியதை குறித்து பேசுவோம். வெளியில் யாராவது இருக்கிறார்களா என்று கவனிக்க வேண்டுமே? பயப்பட வேண்டாம்.
மலையைச் சுற்றி ஒற்றர்கள் இருந்தாலும் கௌதமி வாசலில் காவல் தெய்வமாக இருக்கின்றவரை கொசு கூட உத்தரவு கேட்டுக்கொண்டு தான் உள்ளே நுழைய வேண்டும். கௌதமியா? யார் அவள்? நிருபகேசரியும் விக்கிரமனும் வாசலை நோக்குகிறார்கள். விக்கிரமன் கேட்டான், யுவராணி, சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது நாங்கள் இப்பொழுதே எங்கள் இளவரசரை அழைத்துச் சென்று விடுகின்றோமே. வேண்டாம், பகலில் கிளம்புவது உசிதமல்ல என்பது ஒரு புறம் இருந்தாலும் நாளைய பூரண அமாவாசை, அதற்கு திட்டங்களை சரிவர போட்டுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக வாதாபி இளவரசிக்கு பங்கம் வராமல் நடப்பதுதான் முக்கியம் என்றான் மகேந்திரவர்மன். அது குறித்து உங்களுக்கு கவலையே வேண்டாம். உங்கள் பொருட்டு என் உயிரே போவதானாலும் அது ஒரு பாக்கியமே. எனக்குள் ஒரு எண்ணம், அதை இதன் மூலம் பரிசோதித்து விடுவது என்றிருக்கின்றேன் என்றாள் பானுச்சந்திரிகா. என்ன பானுச்சந்திரிகா? எனது அண்ணன் புலிகேசி என் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதை உங்களை நான் மணக்க ஆசைப்பட்டு கேட்டுக்கொண்ட செய்தியை மறுத்ததிலிருந்து புரிந்து கொண்டேன். பகைமையும் சபதமும் மறுத்திருக்கலாம். எனவே மேலும் புரிந்து கொள்ளவே நான் இந்த சோதனையில் மூழ்குவது. நான் இவர்களுடையே சென்று விடுகின்றேன். மாலை வரை என்னை காணாத அரண்மனை பரபரப்பில் ஆழ்ந்துவிடும். அப்பொழுது ஒரு தூது அனுப்புங்கள். வாதாபி இளவரசியை நாங்கள் கடைத்து சென்று விட்டோம். சாளுக்கிய எல்லையில் வைத்திருக்கிறோம். நீங்கள் எங்கள் இளவரசரை நாளை மாலை கொண்டு வந்து எல்லையை தாண்டி வைத்திருப்பீர்களே, ஆனால் உங்கள் இளவரசியை சகல மரியாதைகளுடன் அடுத்த கணமே அனுப்பி வைத்து விடுவோம் என்று தூது அனுப்புங்கள். அண்ணன் புலிகேசி தங்கையின் மீது என்ன அக்கறை கொண்டுள்ளார் என்பதை பரிபூர்ணமாக அறிந்துவிடலாம். இதை நான் செய்வதற்கு வேறு காரணமும் உண்டு. எனது தந்தைக்கு அடிக்கடி மார்பு வலி வருகின்றது. அவர் காலத்துக்கு பிறகு எனது நிலை புரிய வேண்டும். ஒரு கால் பல்லவகுமாரரை எனது இந்த சோதனை மூலம் அனுப்பி வைத்து விட்டால் எல்லாம் சுபமாகவே முடிந்துவிடும். இது சாத்தியமென்று நீ எதிர்பார்க்கிறாயா பானுச்சந்திரிகா? சோதித்துதான் பார்ப்போமே. நிச்சயம் உன்னை புலிகேசி இழப்பானே ஒழிய என்னை அனுப்பி வைக்க மாட்டான். அதையும் தான் பார்ப்போமே. வீண் முயற்சி இல்லை, விவேகமான முயற்சி. பல்லவகுமாரா, அப்படியே அவர் மறுத்தாலும் என்னை தேடவாது முயல்வார்கள் அல்லவா? என் தந்தைக்கும் அவருக்கும் போராட்டம் நிகழுமல்லவா? அந்த பரபரப்பில் நீங்கள் எளிதாக நாளை இரவு தப்பிவிடலாம் அல்லவா? தூதுவர்கள் மூலம் தென்மேற்கு எல்லையில் கொண்டு வந்து விடுங்கள் என்று குறிப்பிட்டுவிட்டு நீங்கள் தென்கிழக்கில் தப்புவதற்கு ஏதுவாக இருக்குமல்லவா? இது ஒரு விதமான ராஜதந்திரம், கவனத்திருப்பம். பானுச்சந்திரிகா சொல்லிய கவனத்திருப்பம் குறித்து வெகு நேரம் சிந்தித்து பார்க்கின்றான் மகேந்திர பல்வன். அதுவும் ஒரு விதமான ராஜதந்திரமாகத்தான் அவனுக்கு பட்டது. ஒப்புக்கொண்டான். பானுச்சந்திரிகா, நீ உனது தோழியுடன் இவர்களை பின்பற்றி செல்லுகிறாய் என்று கூறிய மகேந்திரவர்மன் நிருபகேசரியை நோக்கி, நீங்கள் அனைவருமே இது குறித்து கவனமாக இருக்க வேண்டும். பானுச்சந்திரிகாவின் சகல மரியாதைகளையும் உங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றேன். நாளை இருட்டியதும் நீங்கள் இதே பிளவு துவாரத்தின் வழியாக என்னை அழைத்துச் செல்லுகின்றீர்கள் என்றான். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். எல்லாவற்றையும் எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அதனை கௌதமி கவனித்துக் கொள்வாள். ஏனென்றால் அவளும் உங்களுடன் காஞ்சிக்கு பயணமாகின்றாள் என்றாள் பானுஜி. எதற்காக கௌதமி? அவளது காதலன் ஜெயதேவனை உயிருடன் தானமளிப்பதாக வாக்களித்திருக்கின்றீர்களாமே, அதை நேரில் பெற்றுக்கொள்ளத்தான். என் மீது நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை அல்ல முக்கியம், மனதின் எதிர்பார்ப்பு அவ்வாறானது. மேலும் ஜெயதேவன் வாதாபி நோக்கி வருவதால் தானே கௌதமி இங்கு காத்திருக்க வேண்டும். உங்களை இங்கே தப்பவிட்ட அவளைத்தான் உயிருடன் விட்டு வைப்பார்களா? உங்களிடம் ஜெயதேவனை மீட்டுக்கொண்டு கௌதமி இலங்கை நோக்கியோ தாழகம் நோக்கியோ சென்று விடுவாள். அவள் உங்களுடன் வருவதை தடுக்க வேண்டாம். வாதாபி இளவரசியின் விளக்கத்தை கேட்டு வியக்காதவர்கள்தான் யார்? ஜெயதேவனை உயிருடன் விடுவதா என்ற கேள்விக்குறிகள் நிருபகேசரிக்கும் விக்கிரவர்மனுக்கும் வேடராசனுக்கும். ஆயினும் அவர்கள் வாய் திறக்கவில்லை. மகேந்திரவர்மன் முடிவுக்கு பிறகு யார்தான் என்ன செய்ய முடியும்? மகேந்திரவர்மன் புன்முறுவலுடன் தலையசிக்கின்றான். அது ஒப்புக்கொண்டதற்கான முடிவு. நான் புறப்படுகின்றேன் பிரபு. அதுவரை பல்லவகுமாரா என்று அழைத்து வந்தவள் திடுமென்று பிரபோ என்று அழைக்கவே பிரமித்து போனான் மகேந்திரவர்மன். பிரபோ என்ற அழைப்பில் பிரபையை சிந்திய உண்மை பிரகாசம் தெரிகின்றது. மகேந்திரனின் இதழ்களில் சுகாந்திர புன்னகை சூட்சுமமாக மின்னுகின்றது. பானு, சென்று வா. பானுச்சந்திரிகாவின் கரங்கள் கமலமொட்டாய் கூப்பி நிற்கின்றன. அனைவரும் எழுந்து கொண்டனர். மகேந்திரவர்மனும் விடை தர வேண்டி எழுந்து கொண்டான். நயனங்கள் மின்னல் வேகத்தில் எதையெதையோ பேசிக்கொள்ளுகின்றன. பானுச்சந்திரிகாவின் நெஞ்சில்
சுரந்த நீரருவி நினைவில் இறங்கி பனி இதழ் தந்து தங்கமிக்க மகேந்திரவர்மனின் நதியை தேடுகின்றது. தனிமை மட்டும் இருந்தால் ஒரே ஒரு யோசித்திருப்பாளோ? அவள் யாசித்திருப்பாளோ? ஓ, இது அஜந்தா குகை அல்ல, புனித கஷேத்திரமாகி இருக்கும். அனைவருமே மகேந்திரவர்மனிடம் விடைபெறுகின்றனர். நாளைய இரவு சந்திக்கின்றோம். சொல்லி முடித்த அடுத்த கணம் கௌதமி ஓடோடி வருகிறாள். ஏன் இப்படி ஓடி வர வேண்டும்? புலிகேசி மீண்டும் வருகின்றானா? ஏதோ ஆபத்து புதிய முகவரியை கொடுத்திருக்கிறது. அருகே வந்த கௌதமிக்கு மூச்சு வாங்குகிறது. என்ன கௌதமி? ஓ, இவள்தான் கௌதமியோ? நிருபகேசரியும் விக்கிரவர்மனும் வேடராசனும் கவனிக்கின்றார்கள். கௌதமிக்கு நா எழ மறுக்கின்றது. ஒருவாறு தங்களை தேற்றிக்கொண்டு அவள் நாவை அசைத்தாள். ராஜகுமாரா, காஞ்சியில் ஏதோ குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. சின்ன யுவராஜர் விஷ்ணுவர்தனின் உத்தரவின் பேரில் உங்கள் சித்திர தேவதையாமே அஜந்தா அவளை கடத்தி வந்து வாஜாபி அரண்மனையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அரண்மனையில் இருக்கும் என் சிநேகிதி அவசர செய்தி அனுப்பியிருக்கிறாள். செய்தியை கேட்ட மறுகணம் மகேந்திரவர்மனின் நெஞ்சில் எரிமலை வெடித்தது. வாதாபி அரண்மனையே அல்லோலகல்லோப்பட்டு அலைமோதுகின்றது. காலை முதற்கொண்டே பானுச்சந்திரிகாவை காணோம். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. சாளுக்கிய சாம்ராஜ்ய அதிபதி மங்களீசன் கால்களில் நெருப்பை கொட்டிக்கொண்டு துடிக்கின்றார். எங்கே பானுச்சந்திரிகா? புலிகேசி இது பற்றி எந்த மனவருத்தமும் கொள்ளாது எவ்வளோ ஒருத்தி அரண்மனைக்குள் புகுந்து கொடுத்து அலசிக்கொண்டு இருக்கின்றானே. காஞ்சி கோட்டையின் ரகசியங்களை விஷ்ணுவர்தன் அனுப்பி வைத்தானாம். அது என்ன காரணத்தால் தனது கையில் வந்து சேரவில்லை என்று சீறுகின்றானே ஒழிய தங்கை பானுச்சந்திரிகாவை என்ன ஆனால் என்று கூட கேட்கவில்லை. புலிகேசி ரதத்தில் விரைந்து கொண்டிருக்கின்றான். விருந்தினர் மாளிகையில் அஜந்தாவை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவளது வாக்கு மூலம் என்னவென்று விசாரிக்கவே அவன் விரைந்து கொண்டிருக்கின்றான். ஏன் அவளை விஷ்ணுவர்தன் கடத்தி அனுப்ப வேண்டும்? இவள்தான் ஜெயதேவனை கெடுக்கிறாள் என்று குற்றம் சாட்டி அனுப்பி வைப்பானேன். அங்கேயே சமயம் பார்த்து தீர்த்து கட்டிவிட வேண்டியதுதானே. விருந்தினர் மாளிகை ரதம் அடைந்து நிற்கின்றது. எப்பொழுதும் போல் இல்லாமல் தாவி குதித்து இறங்கி மாளிகையை நோக்கி பாய்ந்து விரைகின்றான் புலிகேசி. காவல் வீரர்கள் கதிகலங்கி போகின்றார்கள். கொஞ்சம் தவறினாலும் தீர்ந்தோம். பூட்டு திறக்கப்படுகின்றது. புயலடைய வேகம் கொண்டு உள்ளே நுழைகின்றான் புலிகேசி. ஓ, இவன்தான் புலிகேசியா? சர்வ வல்லமை பொருந்திய வாதாபி மகாபுருஷனோ? ஏன் இப்படி புயல் விளைகிற மாதிரி? கொஞ்சமும் பதற்றப்படவில்லை அஜந்தா. வாருங்கள் வாதாபி செல்வமே, வணக்கம். அஜந்தாவின் கண்களில் மகேந்திர ஜாலம், சொற்களில் சாளுக்கிய ராகம். ஒரு கணம் அயர்ந்து போய் நின்று விடுகின்றான் புலிகேசி. அவனது சிவந்த கண்கள் கூர்ந்து பரிசீலிக்கின்றன. ஓ, இவள்தான் அஜந்தாவோ? ரேனாண்டு போட்டியில் பார்த்தது. பெயரை வைத்து மகேந்திரவர்மன் புத்திசாலிதான். அழகின் ஒட்டுமொத்த சுத்தகைக்காரியாக அல்லவா இவள் பிரகாசிக்கின்றாள். அஜந்தா குகையில் ஒரு சித்திரம் எப்படி கலைப்பட்டு காணாமல் போயிற்று? காரணம் இப்பொழுதல்லவா போகின்றது. அந்த ஓவியம் உயிர் பெற்று ஓடிச் சென்று இருக்கின்றது. புலிகேசியின் மனம் கவிதையாகிய பொழுது நெருப்பு சற்று குளுமை காண்கின்றது. அமருங்கள் யுவராஜனே. நான் அமர வரவில்லை. சில அர்த்தங்கள் புரியவில்லை. அவற்றை அறிந்து செல்லத்தான் வந்திருக்கின்றேன். அஜந்தா புன்னகையில் அழகு வண்ணம் தோகை விரிக்கின்றது. நான் என்ன அகராதியா, சூடாமணியா, நிகண்டா, வராகநாயகமோ? மூன்றும். அழகில் சூடாமணி, இளமையில் நிகண்டு, பேசுவதில் அகராதி. நெருப்பு மேலும் தணிகின்றது. மகிழ்ச்சி யுவராஜா, உங்கள் வாயால் பாராட்டை பெறுகின்றேனே. உனது மகேந்திரவர்மன் பாராட்டதா? எந்த மகேந்திரவர்மனை கேட்கின்றீர்கள்? பேடியாகி அஜந்தா குகையில் அமர்ந்திருக்கும் மகேந்திரனையா? சர்வ வல்லமை பொருந்திய ஜெயதேவ மகேந்திரனையா? ஒரு கணம் அதிர்ந்து போனான் புலிகேசி. இமைகளில் ரோமங்கள் படபடைக்கின்றன. அஜந்தாவின் நெஞ்சு மகேந்திரவர்மனை எண்ணி கண்ணீர் விடுகின்றது. இப்படி பேசி காரியம் சாதிக்க விதி என்னை வைத்து விட்டதே. அஜந்தா, உனது பேச்சு எனக்கு புரியவில்லை. பூடகமாக பேசாமல் விளக்கமாகவே கூறு. மனம் பிறந்து பேசுகின்றேன். சத்தியமாக பேசுகின்றேன். உங்கள் வராக கொடியின் மீது ஆணையிட்டு பேசுகின்றேன். நான் பல்லவ மகேந்திரவர்மனுக்கு வெறும் பாவையாக மட்டுமே இருந்தேன். ஆனால் ஜெயதேவத்துக்கு காவிய பாவை ஆனேன். ஒரு விதத்தில் நானே பல்லவ மகேந்திரனை பழி வாங்குவதாக இருந்தேன். காரணம், என்னை பதுமையாக்க எண்ணினார். எனக்கும் அரண்மனை ஆசை இருக்கின்றதல்லவா? நிச்சயமாக
எனவேதான் சந்தர்ப்பத்தை அறிந்து ஜெயதேவரை எனது மடியில் போட்டு தாளாட்டினேன். ஆனால் அரண்மனையை பொறுத்தமட்டில் நல்ல பெண்ணாக நடந்து வருகின்றேன். இன்னும் இந்த விஷயம் விஸ்வரூபரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஜெயதேவர் அறிந்த துப்புகளுக்கு மூல காரணம் நானே ஒழிய விஸ்வரூபர் அல்ல. விஸ்வரூபன் யார் என்று உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். உங்களுடைய தம்பி விஷ்ணுவர்தனர். அஜந்தா, ஆச்சரியப்படாதீர்கள் இளவரசி. இன்னும் எனக்கு எவ்வளவோ தெரியும். காட்டு கொடுத்திருந்தால் இந்த நேரம் என்னவாகி இருக்கும்? அநியாயமாக நான் ஜெயதேவருடன் பழகி வருவது பிடிக்காமல் என்னை பிரித்து கடத்தி அனுப்பி வைத்திருக்கிறார் விஸ்வரூபர். இந்த நேரம் காஞ்சியில் என்னை காணாத ஜெயதேவர் என்ன நினைக்கிறாரோ, விஸ்வரூபுடன் எப்படி தர்க்கம் செய்கின்றாரோ. உன்னை ஏன் கடத்தி அனுப்ப வேண்டும்? என்னை பெண்டாள அழைத்தார் விஸ்வரூபர். நான் என்ன வேசியா? நாளை ஜெயதேவர் ஆட்சியில் அமர்கின்ற பொழுது எனக்கு செல்வாக்கு பெருகும். அப்படி அது நேரம் என்பதை பார்க்கின்றேன் என்று சபதம் செய்து என்னை இப்படி நடத்தி அனுப்பி வைத்திருக்கின்றார் விஸ்வரூபர். நீ சொல்வது நிஜம்தானா? சத்தியம். எத்தனை சத்தியம் வைப்பது? தெய்வமே, என்னை பொறுத்தருள வேண்டும். என் தேசப்பற்றுக்காக எதையும் நியாயமாக செய்யலாம் என்கின்ற சாணக்கிய முடிவுக்கு வந்துவிட்டவள் நான். புலிகேசியின் பொங்கி புறப்பட்ட கோபங்கள் அனைத்தும் மங்கி மறைந்து போயின. கண்களில் நெருப்பு நிறம் நீங்கி வந்தது. அஜந்தா, உன்னை நம்புகின்றேன். ஒரு விஷயம் கேட்பேன். இந்த அரசியல் சதுரங்கத்தை எவ்வாறு ஆடலாம் என்று நீ உத்தேசிக்கிறாய்? இதற்கு மறுமொழி ரொம்பவும் சுலபமானது. யுத்தம் செய்துதான் காஞ்சியை கைப்பற்ற வேண்டுமா? லட்சக்கணக்கில் உயிர்கள் பலியாக வேண்டுமா? யுத்தத்துக்கு அவசியமே இல்லை. காஞ்சியை இப்பொழுது ஆண்டு வருபவர் உங்கள் மகேந்திரவர்மர், அதாவது ஜெயதேவர். எதற்காக இந்த வேவு பார்க்கின்ற வேலை? கோட்டை ரகசியம் அறிந்து அடக்கப் போவதென்ன? இருக்கும் ஜெயதேவரை முடிசூட்டு கொள்ளச் செய்தால் காஞ்சி வாதாபியின் ஒரு அங்கம்தானே. முக்கியமானவர்களை ரகசியமாக சிறையில் தள்ளிவிடலாம். பிறகு நீங்கள் நினைக்கின்ற மாதிரி காஞ்சியை கொள்ளையடிக்கலாமே. பலே அஜந்தா, பலே. நீ எனது தம்பியை விட அதிகமாக ராஜதந்திரம் கற்று வைத்திருக்கின்றாய். ஆமாம், நிஜமாந்த மகேந்திரவர்மனை என்ன செய்வது? உங்கள் மகுடாபிஷத்தில் அதை சொல்லுகின்றேன். உங்கள் சபதம் எப்படி நிறைவேறும் என்பதையும் நான் சொல்லுவேன். ரேனாண்டு சத்ருமல்ல யுத்தத்தில் நீங்கள் பார்த்த கிருஷ்ணா என்கின்ற பெயருடையவளல்ல நான். இப்பொழுது வாதாபி அஜந்தா பெயரை தாங்கி நிற்பவள். நெருப்பு பூரணமாகவே குளிர்ந்து விட்டது. சாகசப்பிரியான மகேந்திரவர்மனிடம் பெற்ற ராஜதந்திர பயிற்சி அஜந்தாவுக்கு சமத்காரமாக கை கொடுத்தது. புலிகேசி சொன்னான், அஜந்தா, உன்னை பூரணமாக நம்புகின்றேன். நீ எப்பொழுது காஞ்சிக்கு புறப்படுகின்றாய்? உனக்கு சர்வ அதிகாரம் வழங்க விஷ்ணுவர்தனனுக்கு நான் ஓலை அனுப்புவேன். நான் வாதாபியை சுற்றி பார்க்க ஆசைப்படுகின்றேன். ஒரு வாரத்தில் புறப்பட்டு விடுகின்றேன். ஆட்சேபனை இருந்தால் நாளையே புறப்பட்டு விடுகின்றேன். தேவையில்லை, உன் இஷ்டம் போல் ஒரு வாரம் சுற்றி பார்க்கலாம் என்று கூறிய புலிகேசி அரண்மனையை நோக்கி புறப்பட எழுந்தான். அஜந்தாவின் கரங்கள் கூப்புகின்றன. ரதம் நாடி வந்த புலிகேசி திரும்பி பார்க்கின்றான். காவலர்கள் கதவை சாட்டி பூட்டுகின்ற பொழுது, ஏய், அது தேவையில்லை, உள்ளே இருக்கும் விருந்தாளியை அரச மரியாதையுடன் நடத்துங்கள். ஆணை பிறந்த அடுத்த கணம் ரதம் வேகமாக புறப்பட்டு சென்றது. அஜந்தா வெற்றி பெருமிதத்தில் புன்னகை பூக்கின்றாள். மாலை மேல்வானத்துக்கு அந்தி மாலை அணிவிக்கின்ற பொழுது அரண்மனையில் இன்னொரு செய்தி புகுந்து அரற்றிக் கொண்டிருக்கிறது. பல்லவ வீரர்கள் பானுச்சந்திரிகாவை கடத்தி சென்றிருக்கிறார்கள். தூது வந்திருக்கின்றது. அரண்மனைக்குள் நுழைந்த புலிகேசி அதிர்ந்து போனான். சக்கரவர்த்தி மங்களீசன் சஞ்சலமாக கவனிக்கின்றார். தூது வந்த ஓலையை படிக்கின்றார். கண்கள் மீண்டும் கனன்று கொண்டு வருகின்றன. என்ன செய்வது? நாளை மாலை பிரபாவதி காட்டு தென்மேற்கு எல்லையில் அஜந்தாவை கொண்டு வந்து விட்டுவிட வேண்டுமாம். பானுச்சந்திரிகாவை அடுத்து அனுப்பி வைக்கிறார்களாம். தூதுவருக்கும் ஏதேனும் ஏற்பட்டால் பானுச்சந்திரிகாவின் உயிர் தப்பாதாம். பல கணங்கள் பிரமித்து போனான் புலிகேசி. அஜந்தா கூறியது நினைவுக்கு வருகின்றது. அரண்மனையில் அவள் நல்ல பெண்ணாக இருந்து வருகிறாள். சக்கரவர்த்தி மங்களீசன் நாவை அசைத்தார். என்ன தயக்கம் புலிகேசி? கேட்டு இருப்பவர்கள் அஜந்தா குகையில் இருக்கும் மகேந்திரவர்மனை கேட்கவில்லை, கேவலம் அஜந்தாவைத்தான் கேட்டு இருக்கின்றார்கள். காரணம், மகேந்திரவர்மன் அஜந்தா குகையில் இருக்கும் செய்தி அவர்களுக்கு தெரியாது. புலிகேசி பெருத்த தயக்கத்துடன் ஆலோசிக்கின்றான். இதற்கே தயங்குகின்றாயே? மகேந்திரவர்மனை அனுப்பு என்றிருந்தால் நிச்சயம் பார்ப்பாய், மறுப்பாய். உனக்கு காஞ்சி பெரியது,
என் மகள் பெரிதல்ல, ஏனென்றால் அவள் உன்னுடன் பிறக்கவில்லையே. குழம்பி போய்விட்டான் புலிகேசி. இதனால் ஏதும் திசை திருப்பம் காண்டுவிடக்கூடாதே என்கின்ற வியப்பு மனதுக்குள் பதைத்தது. பளிச்சென்று ஒரு குயுக்தி. சிற்றப்பா, மகேந்திரனையே அனுப்பு என்றாலும் அனுப்புவேன். எனக்கு என் தங்கைதான் பெரிது. அற்புதமாக நாடகம் ஆடினான். மகேந்திரவர்மனையாவது அனுப்பி வைப்பதாவது. மேல் மாடத்திலிருந்து வாதாபியின் மாலை போதைய ரசிக்கின்றாள் அஜந்தா. ஒரு வாரத்துக்குள் பல்லவ இளவரசரை மீட்டு கொண்டு புறப்பட்டு விட வேண்டும். தீவிரம் அஜந்தாவின் சிந்தனையை ஆக்கிரமித்தது. சொல்லப்போனால் அஜந்தாவை யார் கடத்தி வந்தார்கள்? விஸ்வரூபனின் வார்த்தை சாகசம் செய்து அவனையே அனுப்பி வைக்க தூண்டியல்லவா வாதாபிக்கு வந்திருக்கிறாள். இவள் மூலம் விஸ்வரூபனுக்கும் ஜெயதேவனுக்கும் கருத்து வேற்றுமை நிகழட்டுமே. மகேந்திரவர்மனுக்காக விடுதலை விமோசனம் காணலாம் அல்லவா? இடையில் வாதாபி வந்திருந்த நிரூபகேசரி குழு என்னவாயிற்று என்றும் புலன் விசாரிக்கலாமே. புலிகேசி வருகின்றான் என்ற செய்தி வருகின்றது. ஏன் வர வேண்டும்? செய்தி தெரிந்துவிட்டதா? புலிகேசியாவது எலிகேசியாவது வரட்டும். அழகின் சாகசத்துக்கு முன் வீரம் விருந்து சமைத்து போய்விடுமே. நடுக்கூடத்துக்கு வந்து நின்ற புலிகேசியை கண்களின் கொடுக்கை நிமிர்த்தி கொட்டி புன்னகைக்கின்றாள் அஜந்தா. வாருங்கள், என்ன அவசர விஷயம்? அமருங்கள். குரலில் பரிவாதினியின் இனிமை. அருகிலிருந்த ஆசனத்தில் அமர்ந்தவாறு பேச்சை ஆரம்பிக்கின்றான் புலிகேசி. அஜந்தா, தவறாக நினைக்க வேண்டாம். நீ உடனடியாக காஞ்சிக்கு புறப்படுகின்றாய். ஏன்? என்ன நடந்தது? அவன் நிலைமையை தெளிவாக விளக்கினான். அஜந்தாவின் நயனங்கள் இமைக்க மறந்தன. ஓ, இது நிருபகேசரியின் சூழ்ச்சியாக இருக்குமோ? அவ்வாறானால் பல்லவ இளவரசரை கேட்காமல் என்னை கேட்பானேன்? என்ன யோசிக்கின்றாய் அஜந்தா? ஒன்றுமில்லை. என்னை நீங்கள் புரிந்து கொள்கின்ற ஒரு பொன்னான சந்தர்ப்பம். மகேந்திரவர்மரை அனுப்பிவை, உங்கள் தங்கைக்கு விடுதலை தருகிறோம் என்றால் அர்த்தம் உண்டு. என்னை கேட்பானேன்? அவர்களுக்கு செய்தி தெரியாது. அந்த அளவுக்கு நான் மூடி மறைத்து வைத்திருக்கின்றேன். நான் காஞ்சி அரண்மனையில் எவ்வளவுக்கு விஷமிறைந்த அன்போடு பழகி வருகிறேன் என்பது புரிகின்றதல்லவா? இந்த வாழ் மீது நடக்கின்ற பயிற்சி புரிகின்றதல்லவா? கேசி பெருமானே, நன்றாக புரிகிறது அஜந்தா. நாளை உன்னை சந்திக்கின்ற பொழுது பல விஷயங்கள் என் காதுகளில் நிரப்புவேன். செவ்வனே செய்து முடிந்தால் எனது மகுடாபிஷேகத்தின் போது உன்னை எனது சாம்ராஜ்யத்துக்கு ஒரு பகுதிக்கு அரசியாக ஆக்குவேன். புலிகேசி எழுந்து கொண்டான். போதை கலந்த ஒரு சின்ன பார்வை. கால்கள் ரதத்தை நாடின. 60 நாழிகையும் அஜந்தாவின் சிந்தனை மகேந்திரவர்மனை சுற்றியே வட்டமிட்டது. மகேந்திரவர்மர் என்னவானார்? மறுதினம் வருகை புரிந்த புலிகேசி பல விஷயங்களை சொன்னான். காதுகளில் அவற்றை நிரப்பிக்கொண்டாள் அஜந்தா. அவை யாவும் அவளுக்கு ஆயுதங்களாக கூர்த்தீட்டின. குங்குமச்சூரியன் குடவாயில் மங்களகீதம் பாடிக்கொண்டிருந்தான். ரதம் வந்தது. ரதத்தில் அஜந்தா மற்றும் ரதசாரதி, பின்னால் சில சாளுக்கிய வீரர்கள் புறவிகள் சகிதமாக வருகின்றார்கள். பிரபாவதி காட்டை அடைகின்ற பொழுது இரண்ய நேரம் சந்திக்கின்றது. காட்டில் ஒரு பொட்டல் வெளியில் அஜந்தா ரத சகிதமாக நிற்கின்றாள். சற்றைக்கெல்லாம் ஒரு ரதம் எதிர்நோக்கி வருகின்றது. அதில் வாதாபி இளவரசி பானுச்சந்திரிகா இருந்தாள். அஜந்தாவை பார்க்க வேண்டும் என்கின்ற பேரார்வம் இமைகளின் துடிப்பில் எழுதி காட்டுகின்றது. மகேந்திரவர்மர் மலைத்து போன மன்மத காவியமாயிற்றே. மலைத்து கவனிக்கின்றாள் பானுச்சந்திரிகா. நேற்று முதலில் அஜந்தாவை மீட்க ஏற்பாடு செய்யுங்கள் என்ற மகேந்திரவர்மர் அஜந்தா குகையில் விடுத்தது குரலா? ஒரு சிங்கத்தின் கர்ஜனை. ரதத்தை மிக அருகே செலுத்தச் சொல்லி வந்து நின்ற பானுச்சந்திரிகா அஜந்தாவை பார்க்கின்ற பார்வை ஒரு பணுவலை பார்ப்பது போல் இருக்கின்றது. ஓ, இவள் நடமாடும் அஜந்தா குகை. அஜந்தா, உனக்கு சாளுக்கிய மொழி தெரியுமா? கண்கள் ஆம் என்கின்றன. என் வாழ்த்துக்கள். மகேந்திரவர்மர் உனக்காக காத்திருக்கின்றார். போ சகோதரி. மகேந்திரவர்மர் காத்திருக்கின்றார். ஹா! அஜந்தா அடைந்த மகிழ்ச்சியை பிறந்ததின் பயனாக இருந்தது. பானுச்சந்திரிகாவின் ரதம் வேகமாக பறந்தது. அஜந்தாவுடன் வந்த வீரர்கள் பானுச்சந்திரிகாவின் ரதத்தை பின்தொடர்ந்தனர். ரதம் வாதாபி அரண்மனையை அடைகின்ற பொழுது புலிகேசி வெறிகொண்ட கூச்சலுடன் ஒரு குட்டி சைனியத்தையே திரட்டுகின்றான். காரணம், அஜந்தா குகையில் இருந்த மகேந்திரவர்மன் எப்படியோ தப்பி ஓடிவிட்டான் என்கின்ற செய்தி அவனுக்கு எட்டிவிட்டது. பிரபாவதி காட்டின் ஒரு மலைச்சரிவில் பல்லவகுமாரன் மகேந்திரவர்மன் தன் அருமை நண்பர்களுடனும் வீரர்களுடனும்
சித்திர தேவதை அஜந்தாவின் வருகையை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றான். அவனது இதய துடிப்பு கணத்துக்கு கணம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அஜந்தாவை அனுப்புவது போல அனுப்பி வானச்சந்திரிகாவை பெற்றவுடன் மீண்டும் வீரர்கள் பாய்ந்து எங்கே அவளை கடைத்து சென்று விடுவார்களோ என்கின்ற அச்சம். அரச தர்மத்தில் இது நியாயமில்லை. ஆனாலும் தர்மத்தை முன்வைத்தா இத்தனையும் நடக்கின்றது. வானச்சந்திரிகா வாக்குறுதி அளித்தே புறப்பட்டு இருக்கின்றாள். அவ்வாறு நிகழுமாயின் நானே வாதாடி மீட்டு அனுப்புவேன். பதைபதைப்புடன் காலை தரையில் உதைத்து கொள்கின்றான் மகேந்திரவர்மன். அதோ ரதம் வரும் ஓசை. ரதம் தெரிகின்றது. அது வானச்சந்திரிகா ஏறி சென்ற ரதம் அல்ல, வேறு ரதம். சற்றைக்கெல்லாம் அருகே வந்து நின்றது. அஜந்தா ஓவியம் இறங்குகின்றது. துடிப்பு நிறைந்த உணர்வுடன் அருகே சென்ற மகேந்திரவர்மன் மலைத்து சிலைத்து பின்னர் நிலைத்து கவனிக்கின்றான். தோகை அணிய அஜந்தாவின் மெல்லிமைகள் மகேந்திரவர்மனின் சிரசுக்கு பாகை அணிந்த பெருமிதத்துடன் துடிதுடிக்கின்றனவோ. கலைக்கடலில் மூழ்கி எடுத்த வலம்புரி முத்தனையும் முத்துக்கு முத்தம் கொடுத்து முத்து மோகன புன்னகை புரிவது மகேந்திர சித்திரத்தை சித்திர குகையில் சிறை வைத்து சீக்கிரத்தில் விடுதலை சேலை எண்ணியா? புலிகேசி எனும் புயலை எண்ணியா? அவனையும் வீழ்த்திய தனது விழியசைவை எண்ணியா? ஓ, எப்படியோ காஞ்சி கலைப்பொக்கிஷம் காஞ்சிக்கே செல்லுகின்றது. அஜந்தாவின் அவஸ்தாபேதங்கள் அவளது முகத்தில் கும்பங்களான கருவிழிகளில் விழிகளின் செயலமைச்சலான பவழவாயில் தெரிகின்றன. வண்ணமும் துருகியும் யுத்தம் நிகழ்த்தும் சித்திரங்கள் அஜந்தா குகையாக மாறலாம். வன்மைமிக்க பாறைகள் சிற்பங்களாக மாறலாம். வார்ப்படங்கள் சிலைகளாக தரலாம். எனது அஜந்தா, ஓ என் அஜந்தா, எதிலிருந்து எது பிறந்தது அல்லது மோதிட்டு அவஸ்தைகளின் மர்மங்களை உள்ளுக்குள் ரகசியமாக அளித்தோ அவதிப்பட்டோ கலாரூபமாக வெளிவரும் படைப்பு மாயங்களுக்கு அப்பாற்பட்டவள் அவள். அவள் ரிஷியின் ஒரு ஜனிப்பு, சித்து விளையாட்டின் செம்பொருள், அதீத திருஷ்டி. அஜந்தா பிரபோ. அவன் அருகே செல்ல அவள் பரிந்து கனவிலிருந்து விழிப்புக்கு திரும்பி, பிரபோ, காலதாமதம், கழுத்துக்கு முழம் போடும் கயிறு, நாம் விடுவதற்குள் சாளுக்கிய எல்லையை தாண்டிவிட வேண்டும் என்று கூறி விலகிச் செல்லுகின்றாய். இத்தனையும் ஒரு மருங்கேன் என்று கவனித்த கௌதமி அந்த பெரும் காட்டிலும் வியர்த்து போனாள். இப்படி ஒரு அழகு படைப்பா அஜந்தா! நான் நன்றி செலுத்த வேண்டி இவளுள்ளும் ஒருத்தி. அவள் பெயர் கௌதமி, ஜெயதேவனின் காதலி. ஜெயதேவனின் காதலி? கரம் கூப்புகின்றாள் அஜந்தா. பல்லவகுமாரரை காத்ததற்கு நன்றி கூறுகின்றேன். ஜெயதேவரை காதலித்ததற்காக அனுதாபப்படுகின்றேன் என்றாள் அஜந்தா. அனுதாபம் புரியவில்லையா கௌதமி? போகிற வாக்கில் புரியும். அஜந்தா ரதத்தில் ஏறிக்கொண்டாள். கௌதமி, நீயும் ஏறிக்கொள். அஜந்தாவின் சமத்காரமான நடிப்பு மகேந்திரவர்மன் புரிந்து கொண்டு தனது புறவியில் ஆரோகணிக்க பயணம் புயல் வேகத்தில் தொடர்கின்றது. அந்த காடே கதிகலங்கும் அளவுக்கு வேகமோ வேகம். 15 காத தூரத்தை தாண்டுகின்ற பொழுது சரியான நள்ளிரவு நேரம். குதிரைகளுக்கு வியர்த்து கொட்டுகிறது. வாயில் விளாழி தள்ளுகின்றது. சளைக்கவில்லை. குழம்புகள் தரையில்தான் பரவுகின்றதோ அல்லது தாவி பறந்து செல்லுகின்றனவா? ரத சக்கரங்களின் கடகட சத்தம். விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வழியேற விழிப்புண்டு. மனிதர்களை பறிந்து அலைமோதுகின்றன அவை. பாவிகள் காட்டில் கூட நிம்மதியாக வாழ விட மாட்டேன் என்கின்றார்களே. இந்த நேரத்தில் தானா சோதனை ஒன்று எதிர்கொள்ள வேண்டும்? மிக தொலைவில் தீப்பந்தங்கள் மின்மினி பூச்சிகளாக தெரிகின்றன. சாலை வழியாக பின்தொடர்வது சாத்தியமில்லை என்று உணர்ந்த புலிகேசி குறுக்கே செல்லும் மலை மீது சிரமம் பாராத புறவிகளை செலுத்து அடுத்த சரிவில் இறங்கி பாதையை பிடித்து வருகின்றான். எப்படியும் மடக்கி விடலாம். புலிகேசியா புயல்கேசியா? தீப்பந்தங்கள் நெருங்குகின்றன. ஒரு குட்டி சைனியத்தையே திரட்டி வருவதாக தெரிகின்றது. வருகின்றவர்கள் சாளுக்கிய வீரர்கள் என்கின்ற அளவுக்கு தெரிந்து கொண்ட மகேந்திரவர்மன் கையை தூக்கி அனைவரையும் நிற்குமாறு ஆணையிடுகின்றான். ரதம் நிற்கின்றது. அனைத்து புறவிகளும் நிற்கின்றன. ஓடிவந்த வேகத்தில் புறவிகள் தாறுமாறாக அடிபட்டும் கால்களை உயர்த்தியும் நின்றும் கனைக்கின்றன. அவற்றை எவ்வாறு கனைக்க ஒட்டாது கவனித்துக் கொள்ள பிடர்களை சிலுப்புகின்றனர் வீரர்கள்.
அது ஒரு பயிற்சி சமிக்கை. புறவியை விட்டு இறங்கிக் கொண்டான் மகேந்திரவர்மன். அனைவரும் இறங்க முயல வேண்டாம் என்பது போல ஜாடை காட்டுகின்றான். என்ன செய்வது? எவ்வாறு தப்புவது? அஜந்தாவும் கௌதமியும் ரதத்தை விட்டு இறங்கி அருகே வருகின்றனர். ஒரு மரக்கிளையை பற்றி கொண்டு சிந்திக்கின்றான் மகேந்திரவர்மன். எதிரிகளின் புறவி குளம்படி சத்தம் லேசாக காற்றில் மிதந்து வருகின்றது. ஏதேனும் ஒரு குயுக்தி மூலம்தான் தப்ப வேண்டும். இல்லை, வேறு வழி தெரிய வேண்டும். ராஜரத்தினங்களான இருவர் அருகருகே வந்து வணங்கி நிற்கின்றார்கள். அமாவாசையின் கோரமான இருட்டு வனாந்திர பகுதியை அது மரட்டி கொண்டிருக்கின்றது. யுவராஜா, ஒரே ஒரு வழி. இப்படியே பின்னோக்கி சென்று ஒரு காத தொலைவில் கிழக்கே திரும்பினால் மலைத்தொடர்கள். அங்கே போய் கணவாய் வருகின்றது. மிகவும் ஆபத்தான கணவாய். கரடுமுரடான பாதை. ரதம் செல்ல தடையானாலும் சுதாரித்து ஓட்டிக்கொண்டு செல்லலாம். ஆனால் ரத்தினம் சொல்லி முடிப்பதற்குள் கௌதமி குறுக்கிட்டாள். ஐயையோ, பேய்க்கணவாய் வழியாகவா? புலிகேசி பயப்படுவான். அந்த வழியில் சென்றவர்கள் திரும்பியதாக சரித்திரமே கிடையாது. பேய்கள் ஒட்டுமொத்தமாக வாசம் செய்யும் கணவாயாயிற்றே. ஓவென்று அலறிவிட்டாள் அஜந்தா. ராஜா விவரித்தான். அந்த கணவாயை இதுவரை யாரும் பார்த்ததே கிடையாது. எவருமே நுழைய அஞ்சுவர். ஒன்று மட்டும் நிச்சயம், கணவாயை தாண்டிவிட்டால் வஜ்ரபுரத்தை அடைந்து விடலாம். சுலபமான குறுக்கு வழி. சாளுக்கிய எல்லையை தாண்டிய மாதிரிதான். எதற்காக பேய்களுக்கு பலியாக வேண்டுமா என்றாள் கௌதமி. அந்த பேய்களுக்கே பயந்தால் எதிரே வரும் பேய்களுக்கு நாம் விடை கூறியாக வேண்டும். ஒரு குட்டி சைன்யமே வருகின்றது. முடிவு செய்ய வேண்டியது நீங்கள்தான். நாழிகைக்கு இடைப்பட்ட கணங்கள் காத்து நகர்த்து கொண்டிருக்கின்றன. மகேந்திரவர்மன் ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். கணவாய் பேய்களையே சந்திப்போம். எனது காயத்ரி மந்திரம் கைவிடாது. ஒரு யோசனை. உடனடியாக இருவர் பாதையின் ஓரமாக எதிர்நோக்கி சென்று வடக்கே திரும்பி வெகு தூரம் சென்றுவிட வேண்டும். வருகின்றவர்கள் குளம்படி சத்தத்தின் முன்னே இந்த இரு குதிரைகளின் சத்தம் பெரிதாக தெரியாது. ஆனால் அவர்களின் புறவி குளம்படி சத்தம் எங்கே நிற்கின்றதோ அங்கே இவர்களும் நின்றுவிட வேண்டும். போகின்ற பொழுது அவர்கள் கண்களுக்கு புலப்படாமல் தப்பிவிட எங்கேனும் மறைந்து நின்று மீண்டும் புறப்பட வேண்டும். அவ்வாறு வடக்கே வெகு தூரம் சென்றவுடன் கவனிக்க வேண்டும். வருகின்ற எதிரிகள் இங்கே நின்று நம்மை தேடுகின்ற மாதிரி மரத்துக்கு மரம் குறுக்காக பெருத்த கயிறுகளை கட்டிவிடுங்கள். ஒரே கயிற்றினால் தாவி விடுவார்கள். 10 அடிக்கு ஒன்றாக 3 கயிறுகளை குறுக்கில் கட்டிவிட்டால் அவர்கள் தடுமாற நேரிடும். ஏன் விபத்து கூட ஏற்படலாம். குளம்படி சித்தம் நின்ற அடுத்த கணம் எதிர்கொண்டு வடக்கே சென்று கவனித்த நமது வீரர்கள் சருகுகளையும் சல்லிகளையும் சேகரித்து வந்து கழி மூலம் தீ உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். நெருப்பை கண்டதும் சாளுக்கிய வீரர்கள் அங்கே பாய்வார்கள். தீயை உண்டு பண்ணிய வீரர்கள் நம்மை நாடி வர வேண்டாம். அப்படியே தப்பி காஞ்சிக்கு சென்று விடட்டும். இந்த இடைவேளையில் நாம் பேய் கணவாய்க்குள் புகுந்து மறைந்து விடலாம். மகேந்திரவர்மன் உத்தரவுகள் சுறுசுறுவென்று இயங்குகின்றன. இருவர் அடுத்த கணமே எதிர்நீச்சல் போட புறப்பட்டு விட்டனர். குறுக்கே மரத்துக்கு மரம் கனத்த கயிறுகள் கட்டப்படுகின்றன. அஜந்தாவும் கௌதமியும் ரதத்தில் ஏறிக்கொண்டனர். அவர்கள் தங்களது இதயங்களை 2 பேய்கள் வந்து பிழிந்து துடிப்பதை நிறுத்துவதைப் போல நடுங்குகின்றனர். தொலைவில் தீப்பந்தங்கள் தெரிகின்றன. சத்தம் அருகி வருகின்றது. அனைவரையும் அழைத்து கொண்டு பின்னோக்கி வருகின்றான் மகேந்திரவர்மன். புலிகேசியும் அவனது வீரர்களும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர். தீப்பந்தங்களை நெருங்க நெருங்க ஏதோ காடே தீப்பற்றி எறுவது போல் பயங்கரமான தோற்றம். காட்டில் வாழும் கொடிய மிருகங்கள் தங்களுக்கு ஆபத்து வந்து விட்டதோ என்று பயந்து பெருத்த குரல் எழுப்பி இங்கும் அங்குமாக பாய்ந்து ஓடுகின்றன. பறவைகளின் கூச்சல் வானை அதிரடிக்கின்றது. எதிர்நீச்சல் போட்டு சென்ற 2 பல்லவ வீரர்கள் தங்கள் குதிரைகளின் பிடரியில் ஐக்கியப்படுத்தி கொண்டு சாலையில் வரமாக விரைகின்றார்கள். சாளுக்கிய வீரர்கள் அருகில் வருகின்ற பொழுது ஒரு அடர்த்தியான பகுதியில் ஒளிந்து மறைந்து கொள்ளுகின்றனர். நூற்றுக்கணக்கான சாளுக்கிய வீரர்கள் புறவிகளை அசுர வேகத்தில் செலுத்தி வருகின்ற குளம்படியால் எழுந்த புழுதி மண் அமாவாசை இருட்டில் ஐக்கியமாகி காட்டையே கண்களுக்கு புலப்படாமல் ஆக்குகின்றது. சாளுக்கிய வீரர்கள் தொலைவில் சென்றதும் வெளிப்பட்ட 2 பல்லவ வீரர்களும் விரைந்து வடக்கு நோக்கி திரும்பிவிட்டனர். புலிகேசியின் கண்கள் அனைத்து தீப்பந்தங்களும் திரண்டு சூடிக்கொண்டனம் போன்று கனன்று காணப்படுகின்றன.
எவ்வகையிலும் மகேந்திரவர்மனை பிடித்துவிட வேண்டும். விட்டுவிட்டால் திட்டங்கள் அனைத்தும் பொடிந்து போகும். எடுத்துக்கொண்ட சிரமங்கள் ஏப்பம் விட்டுவிடும். மகேந்திரவர்மன் எப்படி தப்பினான்? புதிராக இருக்கின்றது. எளிதாக காஞ்சியை அனுபவிக்கலாம் என்று அஜந்தா சொன்ன ஏற்பாடுகள் அனைத்தும் இதன் மூலம் அல்பமாகிவிடுமே. அஜந்தா பத்திரமாகச் சென்றிருப்பாளோ? மகேந்திரவர்மன் தப்பிக்க ஏதோ ஒரு பின்புலம் பலமாக வேலை செய்திருக்கின்றது. சர்வ வல்லமை பொருந்திய சாளுக்கிய ஒற்றர்கள் எவ்வாறு கோட்டை விட்டனர்? ஒரு கால் அஜந்தாவின் வருகையே ஒரு சூழ்ச்சியாக இருக்கலாமோ? அப்படி இருக்காது. அஜந்தாவின் பேச்சு ஆணி வேறிட்ட ஒரு மரத்தின் வலிமையைப் போல இருந்தது. புலிகேசி இவ்வாறெல்லாம் சிந்தித்தவாறு புறவியை செலுத்தி வரும்பொழுது எதிரே குறுக்காக கட்டப்பட்டிருந்த கயிறுகள் கண்களில் பட்டுவிட்டன. குதிரைகளின் வேகத்தை குறைக்க வீரர்கள் ஓவென்று பெருத்த கூச்சல் எழுப்பிவிட்டார்கள். அந்த கும்மென்று இருந்த இருட்டில் கயிறுகள் தொலைவில் தென்படாமல் போனது விபத்தை விளைவித்து விட்டது. புறவைகளின் சேனங்கள் எவ்வளவுதான் இழுத்தும் புயலைப் போல் வந்த வேகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. முன்னே சென்ற புறவிகள் தாண்ட முற்பட்டும் வரிசையாக கட்டிய கயிறுகள் தடை செய்யவே கால்கள் புரண்டு பல புறவிகள் சரிந்து விழ, அவற்றின் தடையால் பின்னால் வந்த பல புறவிகள் மேலும் சரிந்து தாறுமாறாக உருண்டு சிதறின. சரிபாதிக்க பின்னே வந்த குதிரைகளை முன்னங்கால்களை தூக்கி வான மீடிய கனைத்து திமிரி கட்டுக்கடங்காமல் பேயாட்டமிட்டன. வீரர்கள் பலருக்கு பலத்த காயங்கள். எழுந்திருக்க முடியாமல் பல புறவிகள் தவித்தன. புலிகேசியின் கோபம் புவனத்தை எரிக்கும் அளவுக்கு அதிகம் மூண்டுவிட்டது. மகேந்திரவர்மனை சாறு பிழிகின்ற மாதிரி பற்களை நரநறுத்தான் புலிகேசி. அப்பொழுது தொலைவில் தீ மூட்டுவது தெரிகின்றது. நெருப்பை கண்ட புலிகேசியின் கண்கள் மேலும் நெருப்பாயின. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.